ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் என்ற புதிய திட்டத்தில் பயன்பெற தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் 2000-2001 ஆண்டிற்கு முன்னர் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம், தாட்கோ, பழங்குடியினருக்கான திட்டங்கள் போன்ற பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரக பகுதிகளில் கட்டப்பட்டு முழுவதும் பழுதடைந்து தற்போது பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ள ஓடுகள் மற்றும் சாய்தள காங்கிரீட் கூரை கொண்ட வீடுகள் 2025-26 நிதியாண்டில் மறு கட்டுமானம் செய்ய நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கிராம ஊராட்சி பகுதியில் 2000-2001 வருஷத்தில் வந்து பார்த்தா கவர்மெண்ட் வந்து வீடெலாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வீடு வந்து பார்த்தா இப்போ ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து கட்டவே ரீபில்ட் பண்ணவே முடியாத வீடாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு ஓடு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி இதில் அறிவிச்சிருக்காங்க. கிராம ஊராட்சி அளவிலான தேர்வுக்குழு மூலம் இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் பயனாளிகள் 210 சதுர அடிக்கு உட்பட்ட அளவில் தங்கள் வீடுகளை மறுகட்டமைப்பு செய்து கொள்ள 2,40,000 ரூபாய் பயனுடைய வங்கி கணக்கு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே மேற்கான வீடுகளில் குடியிருப்போல் தங்களது நில உடைமை ஆவணங்களான பட்டா அல்லது பத்திரம், ஆதார் அட்டை, பயன்பாட்டில் உள்ள வங்கி கணக்கு புத்தகம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுத்தின அடையாள அட்டை, குடும்ப அட்டை, பாஸ்போர்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அல்லது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதி வந்து 25/4/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத இந்த மாதிரி வீடு இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.